மக்களே, பணம்னா பணம் கூட வாயை திறக்கும். இதை தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆனால் பணத்துக்காக பணத்தை எடுத்துக்கின்னு வங்கிக்கு போனாங்கன்னு உலக வரலாற்றிலே இதுதான் முதல்ல நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அந்த பணத்தை தோன்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நிதானம் இருந்திருக்கணும், அவருக்கு எவ்வளோ டிப்ரெஷர் இருந்திருக்கும், எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும், அந்த பணம் எவ்வளோ அவருக்கு தேவையாக இருந்திருக்கும், அதை யோசிக்கணும். அதே போல் அந்த சகோதரியை அந்த சகோதரனா எப்படி அவர் பார்த்துருந்துருப்பார். மேரேஜ் ஆச்சா என்னன்னு தெரில, பிள்ளைங்க இருக்குதா என்னன்னு தெரில, வாரிசற்ற ஒரு சகோதரி. அவங்களோட பணம் பேங்க்கில் இருந்திருக்கு, இருப்பு 20,000மோ இல்லை அது கம்மியாக இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இவர் போய் அந்த வங்கியை அணுகும்போது அவங்க இருந்தால் மட்டுமே இந்த பணத்தை கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இவர் கிராமத்தில் இருந்திருக்கலாம், அதே போல் அங்கே என்ன வழிமுறை அது தெரியாமல் இருந்திருக்கலாம், யார்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு இது இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போது அவர் போய் கேட்குறாருன்னா யாராச்சும் ஒருத்தர் வங்கியில் அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்கலாம். ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 30 நாட்குள்ளேயே இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேங்க்கையோ இல்லை வேறு எதுக்காகவோ நீ அணுகுனா 90 நாள் ஆகும், அதனால் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு. இதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு அந்த பணம் எவ்வளோ தேவையாக இருந்திருக்கு அதை நம்ம பார்க்கணும் ஆச்சுங்களா. இது ஒரு வித்தியாசமான செயலாக இருந்தாலும் அவர் எவ்வளோ பொறுமையாக அதை போய் தோண்டி எடுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு வெறிய ஆதங்கம்னா பணத்தோட தேவை எவ்வளோ இருக்குது பார்த்துக்குங்க. இதை அந்த வங்கியில் யாராச்சும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம வங்கியை அணுகுறோன்னா அங்கே நம்ம போய் இது பண்ணுறோன்னா ஒரு சலான் எழுதவோ ஒரு பேனா கேட்டால் கூட சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதிகாரிகளுக்கு நீங்கள் படிச்சுட்டு தான் வரீங்க. அப்போ நீங்கள் என்னென்னா சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாமே இருக்கணும். ஒரு வங்கி அதிகாரியோ இல்லை அரசாங்கம் எந்த அதிகாரியானா இருக்கட்டுங்க, பாமர மக்களை நம்ம அணுகக்கூடிய விஷயம் அக்கறையாகவும் அதே போல் ஒரு இதுவாகவும் இருக்கணும். அவருக்கு எவ்வளோ தேவை இருந்திருக்கும். ஐயோ சாமி, நான் நினச்சி பார்க்க கூட முடியல. உலகத்திலேயே வரலாற்றிலே எந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா இல்லை. அதனால் கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேன், அதேமாரி லோனுக்கு போகிறோன்னு வச்சுக்க, அவங்க கேட்குற இதுவெல்லாம் பார்த்தா போடாங்க ஐயாலும் இன்னும் லோனும் அப்படின்ற ஒரு இது வந்துடும் நமக்கு. பாவம், சரி என்ன தேவை இருந்திருக்கோ, அவர் எவ்வளோ அந்த சகோதரியை அவர் இது பண்ணியிருந்திருப்பார், எப்படி சொல்கிறது, கவனிச்சிருந்துருப்பார். அந்த சகோதரி உடம்பு முடியாமல் இறந்துடுறாங்கன்னா அந்த உடம்பு முடியாமல் இருக்கிற சகோதரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கன்னா கடன் கூட வாங்கியிருந்துருக்கலாம் பாருங்கள். ஓகே மக்களே, நன்றி.